ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியல்ல இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வெண்பா குட்டி எப்படியாவது அந்த சுடர் பிசாசு கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துடணும், இல்லைன்னா விஜய் வந்து கண்டுபிடிச்சிடணுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து படாத பாடுபடுத்தி எடுத்துட்டு இருக்காங்க இந்த சுடர். கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாமல் என்னடா இவ்வளோ நாள் வந்து நம்ம அந்த பொண்ணு வந்து நம்மள ரேணுமா ரேணுமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்களே, அதுக்காக வேண்டியனா கூட வந்து கொஞ்சம் பாசம் காட்டலாம் அப்படின்ற துளி எண்ணம் கூட இந்த சுடர்கிட்ட இல்லை. ஆக மொத்தம் பணம் பணம் பணம், சொத்து மட்டும் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெண்பாவை பிளாக்மெயில் பண்ணி எனக்கு வந்து 50 லட்சம் பணம் வேணும், அதை கொடுத்தீங்கன்னா வெண்பாவை வந்து உங்கள் பொண்ணை வந்து நான் உயிரோட விட்டுறேன், இல்லைன்னா ஏரியிலையோ குளத்துலையோ செத்து கிடப்பா வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு மனிதாபிமானமே இல்லாமல் விஜய்க்கு ஃபோன் பண்ணி இந்த சுடர் வந்து பேரம் பேசிட்டு இருக்காங்க. ஆமாங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோவிலில் வச்சு விஷயம் தெரிஞ்சிருது. நம்ம வெண்பா குட்டி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. ஏன்னா பெரியவங்க சொன்னால் தானே நீங்கள் நம்ப மாட்டேன்றீங்க. இப்போ வெண்பா சொல்லுவா கேளுங்கன்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. உடனே வெண்பா புட்டு புட்டு வைக்கிறாங்க. ஆமாம் தாத்தா, நீங்கள் இருக்கும்போது மட்டும்தான் இவங்க என் அம்மாவே இல்லை, என் அம்மா வேறு மாதிரி இருப்பாங்க, இவங்க வேறு மாதிரி இருக்காங்க. அம்மாவாக இருந்தால் கூட படுக்க வச்சுக்கணும்ல, ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து கீழே படுக்க வச்சுருவாங்க, இல்லைன்னா தள்ளி தள்ளி விட்டுருவாங்க. நீங்கள் எல்லாம் இருக்கும்போது எனக்கு சாப்பாடு ஊட்டுவாங்க, அதுக்கப்புறம் நீயே சாப்பிடுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க. வெந்நீர் கொட்டினது கூட வெண்பா இங்கே வா அப்படின்னு சொல்லி என் காலில் வந்து வெந்நீர் கொட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொன்னதும் இந்த கதிரேசனுக்கும் நிஷாவுக்கும் விஷயம் புரிஞ்சிருது. ஸோ இப்போ இதுக்கப்புறம் சுடர் வந்து எது சொன்னாலும் கதிரேசனும் நிஷாவும் நம்ப போகிறதில்ல. ஸோ அங்கேருந்த ரவுடிங்களை வச்சு சண்டை வர மாதிரி க்ரியேட் பண்ணி அந்த கேப்பில் இந்த சுடர் வந்து நம்ம வெண்பா குட்டியை கடத்தி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. தேடி கிடைக்கல, வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததும் எதுக்காக இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, என் பொண்ணு எனக்கு வேணும்னு சொல்லிட்டு மல்லி ஒரு பக்கம் வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த ராஜி வந்து நம்ம மேலே சந்தேகம் வந்துட்டு போகுது அப்படின்றதுக்காக, என்ன நீங்கள் இங்கே வந்து உக்காந்துட்டு இருக்கீங்க இவ்வளோ கூலாக, நீங்கள் அங்கேயே தேடி இருக்கணும், இல்லைன்னா ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம விஜயும் கதிரேசனும் வந்து சரி போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை எடுத்து போயிட்டுருக்காங்க. அந்த டைமில் தான் விஜய்க்கு கால் வருது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுடர். ஒழுங்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறத விட்டுட்டு 50 லட்சம் பணத்தை ரெடி பண்ணுற வழியை பாரு விஜய், அப்போ தான் உன் பொண்ணு உயிரோட கிடைப்பா, இல்லைன்னா சாவடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. ஸோ இதுதான் இதுக்கப்புறம் நடக்க போகுது. ஏன்னா சொத்துக்காக தான் இந்த சுடர் வந்து வந்திருக்காங்க. ஸோ சொத்து இல்லாமல் எப்படி உண்மை தெரிஞ்சிடுச்சுன்றதுக்காக வெறும் கையை வீசிக்கிட்டு போக முடியுமா? அதனால தான் வெண்பாவை கூட்டிகிட்டு போயிருக்காங்க, கடத்தி வச்சுக்கிட்டு இப்போ 50 லட்சம் பணம் கேட்டுட்ருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 50 லட்சம் பணத்தை இந்த கதிரேசன் கொடுக்குற மாதிரி இல்லை. ஏன்னா ஏற்கனவே 50 லட்சம் பணத்தை அடித்தது இவளும் அவளுடைய கூட்டாளி ரகுவா அப்படின்றத மல்லி சொல்லிடுறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உனக்கு 50 லட்சமும் இல்லை 50 ரூபாவும் இல்லடி, என் பேத்தி எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் சொல்லிட்டுருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து அவங்க சைலண்ட்டாக இந்த சுடருக்கு தெரியாமல் தெரிஞ்ச அந்த நல்ல தம்பி இன்ஸ்பெக்டரை வச்சோ, இல்லை கதிரேசனுக்கு பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் தெரியும், கமிஷனரை வச்சோ சைலண்ட்டாக இந்த சுடரை வந்து தூக்க போகிறாங்க, போலீஸை பிடிச்சிட்டு போக வைக்க போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.